அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகாசி விசாகம். முருகன் அவதரித்த இந்த விசாகம் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு எந்த பிரச்சனைகள் என்ன கோரிக்கைகள் நீங்கள் கேட்டாலுமே முருகன் அருளாலே நடக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள், ஒரு தீபமாக இருக்கட்டும், ஒரு தான தர்மங்களாக இருக்கட்டும், சில மந்திரங்கள், இப்படி நம்ம சின்னதான வழிபாடுகள் செய்கிறப்ப அதற்கு ரொம்ப அதீத ஒரு சக்தி கிடைக்கிது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நாளை காலை நம்ம சொல்ல போகின்ற அற்புதமான ஒரு 6 வரி மந்திரம் தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை முருகனை நினைச்சு நீங்கள் உச்சரித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் முருகன் அருளாலே நடக்குங்கிற ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்னங்கிறத தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகம் நாளில் நம்முடைய சேனலை நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். குறிப்பாக நம்முடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரக்கூடிய மங்கள பொருட்கள். நிச்சயமாக இந்த பதிவுகள் பார்க்காத சகோதர சகோதரிகள் அதை போய் பாருங்கள். அதே நேரம் நாளைக்கு நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய விசேஷமான தீபமும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டில் இது மாதிரி தீபங்கள் ஏற்றி நம்முடைய கோரிக்கைகள் சொல்கிறப்ப கண்டிப்பாக நடக்காத காரியங்கள் கூட நிச்சயமாக முருகன் அருளாலே நமக்கு நடக்குங்க. அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டுகள் சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதை பாருங்கள். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு நம்ம நிறைய பேர் கோவிலில் நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க, நிறைய பேர் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துருப்போம். அது மாதிரி நிறைய வழிபாடுகள் முருகனுக்காக செய்வோம். அப்படி நாளைக்கு நிறைய பேர் விரதங்கள் இருப்போம். அப்படி விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் எங்களால் எடுக்க முடியல, இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிற சூழலில் இருப்பாங்க, இல்லாட்டி வேறு வேலை நிமித்தமாக வெளியூரில் இருப்பாங்க. அப்படி யாராக இருந்தாலும் ஒரு எளிமையான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரம் நாளைக்கு எப்பயுமே இது மாதிரி முருகனுடைய அந்த வழிபாடுகள், முருகனுக்கான விசேஷமான நாட்களில் நம்ம விசேஷமான இந்த மாதிரி மந்திரங்கள் ஜெபித்து அந்த நாள் நம்ம தொடங்குறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே முருகனுடைய அருளானது நமக்கு கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, நேர்மறை ஆற்றல்கள், அது என்றைக்குமே நம்ம கூடவே இருந்துகிட்ருக்கும். நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. விரதம் இருக்கிறவங்க தலை குளிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி தலை குளிக்க முடியாதவங்க தலையில் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறமேட்டு காலையில் வெறும் வயிற்றோடு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லாட்டி இந்த மந்திரத்தை பூஜை அறையில் வச்சு நம்ம தீபம் ஏற்றிட்டு சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நமக்கு நாளைய தினத்தில் கந்தசஷ்டி கவசமானது நமக்கு உச்சரித்தால் அவ்வளோ ஒரு பலன் கொடுக்கும். நமக்கு அதீத ஒரு சக்தி, அதீத நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் கந்தசஷ்டி கவசத்தை நம்ம 36 முறை யார் ஒருத்தங்க பாராயணம் பண்ணுறோமோ நம்ம நினச்சது ஒரு நொடியில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நமக்கு ஒரு தடவை நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 20-25 நிமிடங்கள் நமக்கு தாராளமாக ஆகும். அப்படி ஒரு நாள் முழுக்க, அதாவது ஒரு 8-9 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நமக்கு 36 முறை பாராயணம் பண்ணுறதுக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ குடும்ப சூழலாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இப்படி உட்காந்து 36 முறை படிக்கிறது, அதுவும் இந்த பூஜை நாட்கள் விரத நாட்கள்ங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். அதற்காக தான் இந்த 36 முறை சொன்ன பலன் எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே முழு பலனும் கிடைப்பதற்கான 6 வரி மந்திரங்களாக நமக்கு நம்முடைய ஆன்றோர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரவண பவ ரவண பவச வனபவசர நபவ சரவ பவசரவண வசர வனப. இந்த 6 மந்திரத்தையுமே நீங்கள் நாளைக்கு 6 முறை நீங்கள் முருகனை ஆத்மார்த்தமாக நினச்சி உள்ளன்போட உங்கள் மனசில் என்ன விஷயங்கள் வேணும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் இருக்குது, அப்படி தீராத விஷயங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இல்லை வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு என்ன வேணும், எதிர்காலத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆத்மார்த்தமாக நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றோட முருகனை வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை வைகாசி விசாகம் நாளில் நீங்கள் சொல்லி பாருங்கள்.
நாளைக்கே நமக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்திற்கான முழு பலன் கிடைக்கும். முருகன் அருளானது நமக்கும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஏன்னா இது மாதிரியான விசேஷமான நாட்களில் இப்படி கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை நம்ம சொன்னோன்னா அதற்கான பலன்கள் நமக்கு எவ்வளோ ஒரு விரைவாக கிடைக்கும். நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம், நிறைய தீபங்கள் ஏற்றுறோம். இது மாதிரி விசேஷமான மந்திரத்தை விசேஷமான நாட்களில் நம்ம உச்சரிக்கிறப்ப அதனுடைய மகத்துவமே ரொம்ப தனி ஒரு அதீத ஒரு சக்தி நம்ம கண்டிப்பாக நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை நாளைக்கு காலையில் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த பதிவை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் நமக்கு இந்த பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப சொல்லலாம், இல்லாட்டி கோவிலில் நம்ம உட்காந்துருக்கப்ப இந்த மந்திரத்தை சொல்லலாம், இல்லாட்டி மாலை நேரத்தில் நாங்கள் சாயங்காலத்துக்கு மேலே தான் நாளைக்கு நாங்கள் அந்த பதிவே பார்த்தோம் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தீபம் ஏற்றுவோம். பார்த்தீங்களா, நாளைக்கு அந்த தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த வேண்டுதலை நமக்கு உடனுக்குடனே நடத்தி தரக்கூடிய அற்புதமான 6 வரி மந்திரங்கள். அதனால் நாளைய தினத்தில் நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதற்கு மறக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி வைகாசி விசாகம் நாளில் நம்ம சுவாமிமலை முருகனுடைய திருப்புகழாக இருக்கட்டும், சுவாமிமலையுடைய மூல மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா வைகாசி விசாகம் நாளில் தான் இந்திரன் சுவாமிமலை முருகனை வழிபட்டு தன்னுடைய ஆற்றல்கள் எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைத்ததாக ஒரு ஐதீகம் புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட சுவாமிமலை முருகனுடைய அற்புதமான மூல மந்திரம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்ன தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்து, அந்த மோசமான எழுத்திற்கு பார்த்தீங்களா, அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது தான் சுவாமிமலை அந்த முருகனுடைய மூல மந்திரம். ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு உங்களுடைய பூஜை அறையில் இல்லாட்டி காலையில் ஏந்திரிச்ச உடனே நீங்கள் வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை நாளைக்கு உச்சரிங்க. வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டங்கள் தான் நம்ம பட்டுட்டு இருந்தால் கூட அந்த கஷ்டங்களை, நம்முடைய கடந்த கால அந்த ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை இது எல்லாத்துமே நமக்கு மாறி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான் இந்த மூல மந்திரம். அதனால் ஓம் நமோ குமாராய நமகங்கிற மந்திரத்தை நிச்சயமாக 6 முறை சொல்லுங்கள். வாழ்க்கையில் என்னைக்குமே சந்தோஷம் மட்டும்தாங்க கிடைக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வைகாசி விசாகம் நாளில் இந்த 2 மந்திரங்கள் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 2 மந்திரங்களும் முடிஞ்சவங்க நிச்சயமாக சொல்லுங்கள். முடியாதவங்க இந்த 2ல் ஏதாவது ஒரு மந்திரத்தையாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். என்றைக்குமே உங்களுக்கு முருகன் அருளால் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுகோள் இருக்கோ அதை நினச்சி வேண்டிட்டு நீங்கள் பதிவிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.